நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 86. சூழ்மண். காலடியோசை கேட்க தேவயானி சீற்றத்துடன் திரும்பி வாயிலில் வந்து தலைவணங்கிய யயாதியை பார்த்தாள். அவன் தலைக்கு மேல் கூப்பிய கைகளுடன் உள்ளே வந்து 8 உறுப்புகளும் நிலம் படிய விழுந்து சுக்கிரரை வணங்கி முகம் நிலத்தில் பதித்து அவ்வாறே கிடந்தான். அவன் எழுவதற்காக சற்று நேரம் காத்த பின் நிலை மாறா குரலில், இவை அனைத்தையும் நான் நன்றாக அறிந்திருந்தேன். பெருஞ்சினத்துடன் இவள் இங்கு வருவதற்காக 16 ஆண்டுகளாக காத்திருந்தேன் என்றார் சுக்கிரர். தலை தூக்காமலேயே யயாதி, நான் எதையும் விளக்க வரவில்லை, இறக்கவோ மன்றாடவோ முயலவில்லை. என் பிழை எனக்கு தெரியும். ஆசிரியர் என்பதனால் எளிய மனிதர்களை உங்களால் அறியவும் முடியும் என்றான். உன் பிழை புலன்களை தொடர்ந்தது என்றார் சுக்கிரர். அறியேன் என நடிப்பவனுக்கு பின்னால் காமம் நிழலென பெருகி பேருரு கொள்கிறது. யயாதி, ஆம் ஆசிரியரே, எனக்கு உகந்த தண்டனையை அளியுங்கள். எதுவாக இருப்பினும் அது தங்கள் அருளே என தலைமேல் தாங்கி இங்கிருந்து மீள்கிறேன் என்றான். சுக்கிரர் விழி தூக்கி 2 கைகளையும் முறுக்கி நீட்டி தோள்களை இறுக்கி முலைகள் விம்ம நின்றிருந்த தேவயானியிடம், இவனை என்ன செய்வதென்று நீ சொல் மகளே என்றார். அவள் உதடுகள் கோணலாயின. பற்களை கடித்து முறுக்கிய கைகளை தொடைமேல் அடித்த பின் அங்கிருந்து செல்வதற்கு திரும்பினாள். அவ்வசைவு அவள் உடலில் கூடிய அக்கணமே காற்றிலிருந்து பிரிதொரு தெய்வம் அவள் மேல் ஏறியது போல கழுத்து தசைகள் இழுத்து கொள்ள வலிப்பிழந்த அசைவுகள் உடலில் கூட திரும்பினாள். தன் இடக்காலால் யயாதியின் தலையில் ஓங்கி மிதித்தாள். இறந்த உடலென அவன் தலை அந்த உதையை ஏற்ற அசைந்தது. முகத்தை தரையிலிருந்து அகற்றாமல் அவன் அவ்வாறே கிடந்தான். முதல் உதையால் வெறி கொண்டு நிலையழிந்த அவள் அவன் தலையை எட்டி எட்டி உதைத்தாள். இழிமகனே என்று மூச்சென்றே ஒலித்தபடி உதைத்து பின்பு நிலைத்தாள். கைகளை இடையில் ஊன்றி இடை தளர்ந்து உலைவாய் என மூச்சு சீர நின்றாள். சீரும் போனாய் என வெண்பற்கள் தெரிய இழிமகனே என கூவினாள். அவன் தலைமேல் எச்சிலை காரி உமிழ்ந்து, உன்மேல் தீ சொல்லிட்டு என் மீட்பை அழிக்க நான் விரும்பவில்லை. இனி உன் எண்ணத்தில் என் முகமோ பெயரோ எழாதொழியட்டும். என் குருதியில் பிறந்த கொடி வழிகள் தந்தை என உன் பெயரை ஒருபோதும் சொல்லாது அமையட்டும். இப்பிறப்பிலேயே என் ஊழ்ச்சுழலை அழிப்பேன். எனவே இனி ஒரு பிறவியிலும் உன் துணை என அமரமாட்டேன். நீ என்னை தொட்டாய் எனும் நினைவை தவத்தால் வெட்டி அறுப்பேன். இனி மறுகணம் முதல் நீ இருந்ததும் மறைவதும் எனக்கு ஒரு பொருட்டில்லை என்ற பின் திரும்பி குழலை இடக்கையால் சுழற்றி பற்றினாள். விழிகள் அலைய குடிலோரத்தில் சுவரில் மாட்டப்பட்டிருந்த உடைவாளை நோக்கி சென்று அதை எடுத்து தன் நீள் குழலை அறுத்தாள். அந்த கரகரப்பு ஓசை யயாதியின் உடலை உலுக்க வைத்தது. குழல் தொகையை ஓங்கி நிலத்திட்டு மூச்சு வாங்கி ஒரு கணம் நின்ற பின் கதவை இழுத்து திறந்து காலடிகள் மீது யோசை கொள்ள வெளியே சென்றாள். எவ்வுணர்ச்சியும் இல்லாமல் அவளுடைய கொந்தளிப்புகளை நோக்கிய சுக்கிரர், எழுக என்றார். யயாதி எழுந்து கண்ணில் நீர் வழிய கைகளை கூப்பியபடி அமர்ந்தான். நீ செய்தது வஞ்சம் என்றார் சுக்கிரர். யயாதி, அல்ல, அதை நான் எந்த தெய்வத்தின் முன்னும் சொல்வேன். வஞ்சனை செய்பவன் அதை தன் திறன் என எண்ணிக்கொள்வான். அதன் பொருட்டு அவன் ஆழத்தில் ஒரு துளி மகிழ்ந்து கொண்டிருக்கும். நான் இதை பிழை என அறிந்திருந்தேன். ஒவ்வொரு கணமும் அதன் பொருட்டு இவளிடம் பொறுத்தரள கோரிக்கொண்டிருந்தேன். இன்று இவள் கால்களால் என் தலை மிதிப்பட்ட போது என் பிழை அனைத்தும் விலகிச் சென்று விட்டது. இன்று உங்கள் முன் அமர்ந்திருப்பவன் தூயன். இவனுக்கு என்ன தண்டனையோ அதை அழியுங்கள் என்றான். ஆம், உணர்ந்து நீ மீள வேண்டும். இக்கணம் வரை உன்னை ஆட்டி வைத்தது உன் காமம். தசைகளில் எரியும் அனல் அது. அதை காதல் என்றும் கவிதை என்றும் கலை என்றும் பெருக்கிக் கொண்டாய் என்றார் சுக்கிரர். ஏனென்றால் நீ அணுகி வரும் முதுமையை அஞ்சினாய். காமத்தின் ஊடாக உயிர் பெருக்கி இளமையை மீட்க முயன்றாய். தவத்தார் தவறுவது தாங்கள் விட்டு விலகுவதை முற்றறிந்துள்ளோமா என்னும் ஐயத்தால், உலகத்தோர் தவறுவது அடைந்ததை முற்றும் அடைந்தோமா என்னும் கலக்கத்தால்,
முதுமை எய்தி குருதி வற்றி தசை சுருங்கி எலும்புகள் தளர்ந்த பின்னரே நீ உன்னை கடப்பாய். எண்ணமென்றால் இறந்தவையே என்று மாற, இருப்பென்றால் எஞ்சுதல் என்றாக, ஒவ்வொன்றும் அசையும் அமையும் காலமென்றே தெரியும் ஒரு நிலையில் காமம் என்றால் என்னவென்று நீ அறியலாகும். இது என் தீச்சொல், நீ முதுமை அடைக என்றார் சுக்கிரர். யயாதி தன் தலை அவர் காலடியில் பட வணங்கி கூப்பிய கைகளுடன் எழுந்து செல்வதற்காக திரும்பினான். நீ இத்தீச்சொல்லுக்கு மாற்று கேட்கவில்லை என்றார் அவர். ஆம், மாணவனாகிய எனக்கு எது தேவை என்று நீங்கள் அறிவீர்கள் என்றான் யயாதி. நீ விழைந்தால் இம்முதுமையை பிறருக்கு அளிக்கலாம், ஆனால் உன் பொருட்டு அதை அவர் விரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் சுக்கிரர். யயாதி மீண்டும் தலை வணங்கி வெளியேறினான். யயாதி வெளியே வந்து கொண்டிருந்த போதே முதுமை எய்த தொடங்கி இருந்தான். ஒவ்வொரு அடிக்கும் அவன் உடல் வலுவிழந்து கால்கள் நடுங்கின. நோக்கு இரண்டாக பிளவுபட்டு அண்மையும் சேய்மையும் பிழை கொண்டதாயின. கைகளில் நடுக்கமிருப்பதை உணர்ந்த பின் தூண்களை பற்றி கொண்டு படிகளில் இறங்கினான். இறுதிப்படியை அடைந்த போது அவன் உடல் கூன் விழுந்து முகம் நிலம் நோக்கி இருந்தது. கழுத்தை தூக்கி முற்றத்தை பார்த்தபோது கிருதரும் சத்வரும் சுஷமரும் திகைப்புடன் அவனை நோக்கி வருவதை கண்டான். கிருதர், அரசே என்றழைக்க கை நீட்டி, இது என் ஆசிரியரின் கொடை என்றான். எதுவாயினும் நான் அதை ஈட்டி இருக்கிறேன் என்றே பொருள். கிருதர் அவன் கைகளை பிடித்து கொண்டார். சத்வர், அரசி இப்போதுதான் அருந்த கூந்தலுடன் இறங்கிச் சென்றார். இங்கு தங்கும்படி கேட்டபோது மூச்சொலியால் எங்களை உதறி நடந்து சென்றார். எங்கு சென்றார் என்று தெரியவில்லை என்றார். இனி அவள் பாதை அவளுக்கு என்றான் யயாதி. என்னால் புறவியில் இனி திரும்ப முடியாது. இன்றொரு நாள் இங்கிருக்கிறேன். தேர் கொண்டு வரும்படி ரிஷபர்வனிடம் கூறுக. கிருதர், தீச்சொல்லுக்கு மாற்று சொல்லுண்டு. ஆசிரியர் என்ன சொன்னார் என்றார். இம்முதுமையை நான் விழைந்தால் பிரிதொருவருக்கு அளிக்கலாம் என்றார். பெறுபவரும் கொடுப்பவரும் உவந்தால் அது நிகழும் என்றான் யயாதி. கிருதர், இளமையும் முதுமையும் எனக்கு ஒன்றுதான். முற்றிலும் மனமுவந்து இதை இக்கணமே நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் கொடை என்பது கொள்பவருக்கும் கொடுப்பவருக்கும் நலன் விளைப்பது. இம்முதுமை உங்களுக்கு எதை கற்றுத்தர வேண்டுமோ அது நிகழ வேண்டும் என்றார். உங்கள் காமம் உடலில் விளைந்தது என்று ஆசிரியரிடம் சொன்னீர்களா என்றார் சத்வர். ஆம், நான் வெறும் உடல் மட்டுமே என்றேன் என்றான் யயாதி. ஆகவேதான் இதை உங்களுக்கு அளித்திருக்கிறார். உங்கள் காமம் முற்றிலும் உடல் சார்ந்ததே எனில் இப்போது முற்றிலும் வற்றி அடங்கி இருக்க வேண்டும். உள்ளத்திலோ கனவிலோ ஆழத்திலோ ஒரு துளியேனும் காமம் எஞ்சினால் அது உங்கள் உடலின் விளைவல்ல என்றே பொருள் என்றார் சத்வர். நீங்கள் அறிவதனைத்தையும் தடுத்து கொண்டிருந்தது உடல் என்று நடித்து கொண்டிருந்த அகம். உடல் எனும் திரை விலகினால் இன்று அது தான் எவர் என்று அறியும். யயாதி, களைப்புற்றிருக்கிறேன் என்றான். அச்சொல்லாடல் அவன் உள்ளத்தை தளரச் செய்தது. கிருதர், அரசே, உங்களுக்குள் ஒரு துளியேனும் காமம் எஞ்சுவதை நீங்கள் எங்கனமேனும் கண்டால் இவ்வுடலை எவருக்கேனும் அளித்து இளமையை பெற்று அக்காமத்தை நிறைவு செய்யுங்கள். அதன் பிறகு உங்கள் உடலை மீட்டு கொள்ளுங்கள். துளியென எஞ்சும் காமம் கல்லுக்குள் புகுந்த தேரையின் முட்டை என்றார். யயாதி, என்னுள் நோக்கவும் என்னால் இயலவில்லை. உள்ளம் திகைத்துள்ளது என்றான். இம்முதுமையை உங்களிடமிருந்து எவர் பெறுகிறாரோ அவர் நல்லுள் கொண்டவர் என்றார் கிருதர். இடருற்று துயருற்று வாழ்ந்து முதிர்ந்து அறிவதனைத்தையும் இமை கணத்தில் அவர் அறிகிறார். இளமையிலேயே முதுமை கொண்டவனே மெய்மையின் பாதையில் முந்திச் செல்கிறான். நாம் அறிந்த மெய்ஞானியர் அனைவரும் 100 மடங்கு விசை கொண்ட ஆனால் 100 மடங்கு குறைவான இளமை காலம் கொண்டவர்கள். விரைவிலேயே முதுமைக்கு வந்தவர்கள், பின்னர் என்றும் முதுமையில் அமைபவர்கள். யயாதி, என்னை நானே கூர்ந்து நோக்குவதற்கான தருணம் இது என உணர்கிறேன் என்றான். சுஷமர், வருக, எனது குடிலில் தாங்கள் இளைப்பாறலாம் என்றார். சுஷமரின் கைப்பற்றி செல்லுகையில் யயாதி தனது கால்களும் தளர்ந்து விட்டிருப்பதை உணர்ந்தான். ஆகவே தொலைவுகள் பெருகிவிட்டிருந்தன. ஒவ்வொன்றும் ஒளி குன்றி பிரிதென்றாகி சூழ்ந்திருந்தன. கண்கள் வண்ணங்களையும் கூர்மைகளையும் இழந்து விட்டிருக்க
அதை ஒரு கரையென்றாக்கி அலையடித்து நிறைந்திருந்தது அவன் அகம். நினைவுகளும் உருமாறிவிட்டிருந்தன. வஞ்சங்களும் விளைவுகளும் மங்கி ஒவ்வொன்றும் ஒரு நூலில் இருந்து படித்தறிந்தவை போல ஐயமின்மையின் தெளிவு பெற்றிருந்தன. சுவடிகளைப் போல தொட்டு தொட்டு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் எடுத்து நோக்க முடியும் என்பது போல புன்னகைத்து என் வாழ்வை ஒரு சுவடிச்சாலையாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். எப்பகுதியையும் கை நீட்டி எடுத்துவிட முடியும். எல்லாமே என்னிடமிருந்து பிரிந்து பிரிதொன்றாகிவிட்டிருக்கின்றன என்றான் சுஷமர். மொழியில் அமைவதெல்லாமே நம்மிடம் இருந்து விலகிவிடுகின்றன. முதுமை என்பது நம் அறிதல்களையும் உறுதல்களையும் சொல்லாக்கி மீண்டும் மீண்டும் சொல்லி பிரிதொன்றாக்கி நம்மிடமிருந்து விலக்கிக் கொள்வதே. இளமையில் உறுதல்களின் முன் மாணவனாக இருக்கிறோம். முதிர்கையில் அறிதல்களின் மாணாக்கனாகிறோம். அவரது குடிலின் படிகளை ஏறி மஞ்சத்தை அடைந்த போது யயாதி மூச்சு திணற தொடங்கி இருந்தான். அமருங்கள், நான் நீர் கொண்டு வருகிறேன் என்றார் சுஷமர். உடன் பல்லுக்கு மென்மையான உணவு எதுவும் இருந்தால் கொண்டு வருக என்றான் யயாதி. பின்னர் மெல்ல மஞ்சத்தில் அமர்ந்து தன் மூட்டுகளையும் கால்களையும் அழுத்தி பற்றியபடி, விந்தைதான், இத்தனை காலம் எனது மூட்டுகளை பற்றி நான் எண்ணியதே இல்லை. இன்று ஒவ்வொரு எண்ணமும் மூட்டுகளை பற்றிய தன்னுணர்வுடன் உள்ளது என்றான். ஓய்ந்து சலித்த இரு புறவைகள் போல் இருக்கின்றன. இக்கணம் படுத்து இனி எழ முடியாது என அறிவிக்கும் தன்மை கொண்டிருக்கின்றன. நான் தங்களுக்கு இந்நீரும் உணவும் கொண்டு வருகிறேன் அரசே என்ற பின் சுஷமர் வெளியே சென்றார். யயாதி தன் குழலை தொட்டு விரலால் நீவி தலைக்கு பின் தோல்வாரால் கட்டியபடி திரும்பி பார்த்தபோது அவ்வறையின் ஒரு மூலையில் பட்டுச் சால்வையொன்று கிடப்பதை கண்டான். எவரோ அளித்த கொடை. அதனை சுஷமர் தூக்கி வீசியிருந்தார். அதை கண்டதுமே சித்தம் உணராது உளம் எழுச்சி கொண்டது. மஞ்சள் பட்டில் வெள்ளி நூல்களால் நுண்ணிதின் பின்னப்பட்ட அணிமலர்கள். அதை நோக்கி கொண்டிருக்கையில் அலையலையென நினைவுகள் வந்து உடலை அதிர வைத்தன. ஒரு தனியறையில் அரை இருளில் படுத்திருக்கையில் சுவரில் சாளரம் வழியாக வந்த இரவின் ஒளியில் குக்கியில் நெளிந்து கொண்டிருந்த கலிங்கத்து சால்வை. அங்கிருந்தவள் அவன் முதல் பெண். முதல் காமத்தின் களைப்பு. அருவருப்பும் இனிமையும் இழப்புணர்வும் தனிமையும் கலந்த தத்தளிப்பு. பொன்னூல் பின்னிய பட்டின் வேலைப்பாட்டை அவன் தனியாக அதுவரைக்கும் நோக்கியதில்லை. எத்தனை வளைவுகள், கரவுகள், குழைவுகள்! இத்தனை குழைவென்றால் அவன் நெஞ்சம் எத்தனை நெகிழ்ந்திருக்க வேண்டும்! ஓவிய கோடுகள் நெளிகின்றன. இசை வளைகிறது. நடனத்தில் உடல் குழைகிறது. நீரும் நெருப்பும் வளைந்தாடுகின்றன. காற்று தொடும் அனைத்தும் அலைவு கொள்கின்றன. நெஞ்சின் நெகிழ்வை தாழாமல் அவன் விம்மினான். இருளில் அவ்வோசை அங்கு உடனிருந்த அறியா தெய்வம் ஒன்றின் குரல் என ஒலித்தது. ஏன் அதை படைத்தான்? மலர் அவனுக்கு போதவில்லை. கடல் நுரையும் காற்றலை படிந்த மணல் மென்மையும் நிறைவளிக்கவில்லை. அவை கொண்ட பொருண்மையிலிருந்து அவற்றின் அழகை மட்டும் பிரித்தெடுக்க விழைகிறான். பட்டிலும் பொன்னிலும் சாந்திலும் கல்லிலும் எழும்போது அது அக்குழைவின் எழில் மட்டுமே. மலர் தொட்டு தளிர் தொட்டு நகை செய்யும் கைகளுக்கு தெய்வங்களின் அருள் இருக்கிறது. தந்தையின் காலடியை தான் நடிக்கும் மைந்தரவர். அணி சூடுவோரை நோக்கி திருமகளும் அணி செய்பவரை நோக்கி பிரம்மனும் குனிந்து புன்னகை செய்கிறார்கள். காமம் கொண்டவரை நோக்கி புன்னகைக்கின்றது பிரம்மம். ஒன்றிலிருந்து ஒன்றென தான் பெருகுவதை அது உணரும் தருணம் அது. முதல் பெண். அவள் யார்? நினைவில் படிந்த மென்மணலை அள்ளி ஒதுக்க ஒதுக்க ஆழம்தான் தெரிந்தது. ஆனால் மிக அருகே இருந்தது அவள் மனம். அதை தொட்டு தொடர்ந்து சென்றபோது அவள் முலைகளின் மென்மை. அதற்கப்பால் இருளென மங்கிய வெளியில் அவளது கூச்சம் கலந்த புன்னகை. செவியினூடாக நினைவுக்கு நேரடியாகச் சென்ற மென் சிரிப்பு குரல். இருளில் பேசும் பெண்கள் பிரிதொருவர். காமம் கிளர்ந்த பின் பேசுவது முற்றிலும் புதிய ஒருவர். உச்சத்தில் விலங்காகுபவர். அக்கணம் அவளில் வந்து கூடி பின் விலகி மீண்டும் மலைகளென முகில்களென காற்றென பெருநதி என ஆகிறது. என்றுமுள்ள தெய்வம் ஒன்று. சுஷமர் உள்ளே வந்ததும் யயாதி, எனக்கு ஓர் ஆடி கிடைக்குமா என்றான். சுஷமர் கொண்டு வருகிறேன் என்ற பின் இன்னீர் கலத்தையும் உணவு தாளத்தையும் அருகே தாழ்பீடத்தில் வைத்தார். ஆடி நோக்குக. ஆனால் நாளையே கிளம்பிச் சென்று உங்கள் முதுமையை பிரிதொருவருக்கு அழியுங்கள். யயாதி குழப்பத்துடன் ஏன் என்றான்.
ஆடி நோக்க விழைந்த கணம் உங்கள் காமத்தை கண்டுவிட்டிருக்கிறீர்கள். அது ஒழிந்த உளம் அமையாது. நீங்கள் எழவியலாது. யயாதி, நான் காமம் கொள்ளவில்லை, வெறும்னே எண்ணி பார்த்தேன் என்று சொன்னான். உங்கள் உடல் காமம் கொள்ளாது. உடலில் இருந்து மறைந்த பின் உள்ளம் கொள்ளும் காமம் மேலும் தெளிவும் கூர்மையும் கொண்டிருக்கும் என்றார் சுஷமர் விழி தாழ்த்தி. ஆம் என்று யயாதி சொன்னான். இளமையான பெரிதொருவன் அங்கிருந்து அனைத்தையும் நடிப்பான். அவனை இங்கிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அது வெற்றி ஏக்கம், எஞ்சுவது வெறுமை. யயாதி, உண்மைதான் என்றான். முதியவர் உள்ளங்கள் அனைத்திலும் அவர்களின் இளமை தோற்றமே திகழ்கிறது. உள்ளுரைபவனுக்கு முதுமை வந்து அமைய வேண்டும் என்றார் சுஷமர். யயாதி தனக்கே என மெல்லிய குரலில், ஆனால் இத்தனை இனிதான ஒன்றை முன்னர் நான் அறிந்ததில்லை என்று தோன்றுகிறது. அழகியது, நிறைவூட்டுவது. ஏனென்றால் புறமென ஒன்றில்லாமையால் மிக தூயது, பகிர்தலுக்கிடமில்லாதது என்பதனால் மிக மிக தனியானது என்றான். சுஷமர் சிரித்து, நான் நூல்களில் அறிந்ததே. முதிரா இளமையில் புலனின்பங்களை பற்றிய கற்பனையாலும், இளமையில் புலனின்பங்களாலும், முதுமையில் புலனின்பங்களின் நினைவுகளாலும் சூழப்பட்டு மனிதன் மெய்மையின் பாதையிலிருந்து விலக்கப்படுகிறான். தேனே தேனீயின் சிறை என்றார். யயாதி நீள் மூச்சுடன் இந்நீரை கையில் எடுத்த பின், ஆம், இதை நான் துறந்தாக வேண்டும். எஞ்சியிருக்கும் துளி மிக ஆற்றல் கொண்டது, 100 மேனி என விளைந்து பெருகுவது என்றான். சுஷமர், நீங்கள் ஆடியை நோக்க வேண்டாம் என்றே சொல்வேன் என்றார். யயாதி, ஏன் என்றான். இன்றொரு நாள் உங்கள் முகம் உங்கள் நினைவில் இல்லாமல் இருக்கட்டும். இன்றிரவு உடலிலாது வாழ்ந்திருக்கலாம். நாளை காலை நீங்கள் ஆடி நோக்கலாம். அம்முகத்தை சுமந்தபடி செல்லும் போது உங்களுக்கு பிரிதொரு உலகம் தென்படக்கூடும் என்றார். உடல் எண்ணங்களை இப்படி அழுத்தும் என்று எண்ணி இருக்கவே இல்லை என்றான் யயாதி. இதுவரை நீரையும் அனலையும் இழுக்கும் விண் என்னை இழுத்து கொண்டிருந்தது போல் உணர்ந்தேன். மண்ணில் கால் பதித்து நிற்கவே உளம் இருத்தி முயல வேண்டி இருந்தது. இன்று விண்ணுடன் பிணைத்த அத்தனை சரடுகளும் அருந்துவிட்டன. மண் என்னை இழுக்கிறது. இங்கு எங்காவது படுத்தால் நீரில் என புதைந்து மண்ணுக்குள் சென்று விடுவேன். அங்கு பின்னி நிறைந்திருக்கும் பல கோடி வேர்களால் கவ்வி உண்ணப்பட்டு விடுவேன். சுஷமர், அதுவும் நன்றே. உப்பு என்றாகி இந்த மரங்கள் அனைத்திலும் தளிரென எழுந்து மீண்டும் வானில் திளைக்கலாம் என்ற பின் வெளியே சென்றார். அன்றிரவு தன்னால் துயில் கொள்ள முடியாதென்றே யயாதி எண்ணி இருந்தான். படுக்கையில் படுத்து உடலை நீட்டிக்கொண்டு இருட்டையே நோக்கி கொண்டிருக்கையில் உள்ளே ஓடும் குருதி அலைகள் இருட்டுக்குள் நெளிவது போல தெரிந்தது. ஊருலாவின் போது ஓர் உழவர் ஒவ்வொரு விதையையும் எத்தனை ஆழத்தில் புதைக்க வேண்டும் என்று சொன்னதை நினைவு கூர்ந்தான். முட்டையை உடைத்து கொண்டு குஞ்சு வெளிவருகிறது. கருப்பையை கிழித்து குழவி எழுகிறது. விதை மண்ணை பிளந்து எழ வேண்டும். ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு ஆற்றல். அந்த முதல் முளை எத்தனை மண்ணின் எடையை தாங்க முடியும் என்பதை பார்க்க வேண்டும் என்றவர், எங்கே விழுந்தாலும் முளைப்பது ஆலமரம் மட்டுமே என்றார். மண்ணுக்கும் உயிருக்குமான போர். எழுவது முதல் நின்றிருக்கும் ஒவ்வொரு கணமும் மண்ணை நினைத்து கொண்டிருந்தது விழித்த பின்னர்தான் தெரிந்தது. எழுந்து வெளியே வந்தபோது அனைத்தும் தெளிவாகி இருந்தது உள்ளத்தில். வெறும் நல்லுறக்கத்தால் தீர்வன என்றால் உளைச்சிடுக்குகளுக்கு உண்மையிலேயே என்னதான் பொருள்? அவன் வெளியே வந்தபோது முற்றத்தில் இருந்து சுஷமர் மேலேறி வந்தார். இளவையில் எழுந்துவிட்டது. நீராடி வருக. ஆவண அனைத்துக்கும் சொல்லி இருக்கிறேன். தாங்கள் குருநகரி செல்வதற்கு ரிஷபர்வன் அனுப்பும் தேர்கள் உச்சி பொழுதில் வந்து சேரும். யயாதி நீராடி மாற்றுடை அணிந்து வந்து இளவெயிலில் அமர்ந்து கொண்டான். சுனை நீர் அத்தனை தன்மை கொண்டிருப்பதை முன்னர் உணர்ந்ததில்லை. தன்மையால் அது உலோகம் போல எடை கொண்டிருந்தது. துவட்டி ஆடை அணிந்த பின்னரும் உடல் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. குளிர் உடலுக்குள் இருந்து எழுந்து வந்து கொண்டிருந்தது போல் தோன்றியது. எலும்புகள் உலோகத்தால் ஆனவை போல தன்மையுடன் இருந்தன. இளவையில் பட்டபோது தோல் மெல்ல சூடாகி சுருக்கங்கள் விரியத் தொடங்கின. குருதியில் வெம்மை படர்ந்தது. பின் தசைகள் உருகுவது போல் நெகிழ்ந்தன. அன்னை பறவை குஞ்சை என வெயிலின் சிறகுகள் அவனை சூழ்ந்து கொண்டன.
கண்கள் மெல்ல மூட இமைகளுக்குள் குருதி செம்மை ஓடியது. உள்ளம் மெல்ல சொக்கிச் செயல் எழுந்து சிறு துயில் ஒன்றில் இளமையில் விளையாடிய காலையொளி பரவிய சோலை ஒன்று மின்னும் இலைகளும் நீரலை வளைவுகளுமாக வந்தது. விழித்து கொண்ட போது கிருதர் அவனை நோக்கி வந்தார். விழி தெளியாமையால் யயாதி அவரை அடையாளம் காண சற்று பிந்தியது. பொதுவான புன்னகையுடன் வருக என்றான். அவர் அருகணைந்து வணங்குகிறேன் அரசே என்ற போதுதான் அது கிருதர் என தெரிந்தது. கிருதரா, என்ன செய்தி என்றான். 2 செய்திகள். பேரரசி அரசு துறந்து இங்கே அருகில் இருக்கும் ஜலசாயை என்னும் சோலையில் தங்க முடிவெடுத்திருக்கிறார். அங்கு அவருக்காக ஒரு குடில் கட்டப்பட்டுள்ளது. தனிமையில் தவம் இயற்றவிருக்கிறார். எவரை பற்றியோ என அதை யயாதி கேட்டான். அச்செய்தியுடன் நினைவுகளையும் எண்ணங்களையும் கொண்டு சென்று இணைக்க முடியவில்லை. அவை வேறெங்கோ அலைந்து கொண்டிருந்தன. அரசியின் அணுக்க தோழி சாயையை 8 நாட்களுக்கு முன்னர் காட்டில் புலிகள் தின்றுவிட்டிருக்கின்றன. அவரை தேடி அலைந்த ஹிரண்யபுரியின் ஒற்றர்கள் அவர் அணிந்திருந்த நகை ஒன்றை கண்டடைந்தனர். தேடிச் சென்றபோது எலும்புகளும் குழலும் மட்டும் எஞ்சியிருப்பதை அறிந்தனர். சில கணங்களுக்கு பின்னரே அதுவும் அவனுள் பதிந்தது. ஆனால் அதற்குள் மீண்டும் அடைக்கோழி போல அவன் இமைகள் சரிந்து வந்தன. தாடை தளர்ந்து வாய் திறந்தது. மெல்லிய குரட்டை ஒலி எழக்கேட்டு கிருதர் புன்னகையுடன் திரும்பி காலடி எடுத்து வைத்தார். காலடியோசை கேட்டு விழித்து கொண்ட யயாதி முன்னர் நிகழ்ந்தவற்றுடன் இணைத்து கொள்ள முடியாமல் திகைத்து, யார், கிருதரா என்றான். அவன் ஆழ்மண்ணில் புதைந்திருக்க எவரோ தலையை மாறி மாறி உதைத்து முளைத்தெழுக முளைத்தெழுக என்று சொல்லிக் கொண்டிருந்த கனவை நினைத்து கசிந்த வாயை துடைத்தபடி என் முதுமையை கொடுத்துவிட முடிவெடுத்துள்ளேன் என்றான். தங்கள் மைந்தருக்கு அளிப்பதே முறை. தந்தையின் 3 வகை ஊழுக்கும் மைந்தரே உரிமையும் கடமையும் கொண்டவர்கள் என்றார் கிருதர். மாமல்லர் 86வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.